குரோதி ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி திருப்பள்ளி எழுச்சியின் 10ஆம் பாடலை பார்ப்போம். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பதிகத்தில் புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம். அதாவது இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறோம் இல்லைங்களா, நம்ம பிறக்கிறது எதுக்குன்னா நம்ம உய்வடைவதற்காக. எப்படி அதை சொல்கிறோன்னா, நம்ம தான் இப்போ இந்த இறை வழிபாட்டிலலாம் நம்மளால் மனிதர்களால் தான் இறை வழிபாட்டை செய்ய முடியும். அதே ஒரு மிருகங்களால் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ்லாம் இருக்குமான்னு தெரியல. நமக்கு நம்மளுடைய ஆச்சாரியர்கள், குருமார்கள், பெரியவர்கள், நம்மளுடைய அம்மா அப்பா எல்லாருமே இந்த வழியாக நான் சாமி கும்பிடணும், இந்த வழியில் நீ இறைவனை வணங்க வேண்டும். இப்போ மாணிக்க வாசகரே நமக்கு ஒரு குருவாக இருந்து சிவபெருமானை எவ்வாறெல்லாம் வணங்க வேண்டும் என்று பல பதிகங்கள் மூலமாக நமக்கு கூறுகின்றார். அதனால் நம் மனிதராக பிறந்ததனால்தான் நம்ம உய்வதற்கான ஒரு வழி நமக்கு கிடைத்திருக்கின்றது. அவ்வாறு புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்ளுகின்றவாறு என்று, அதாவது நாம் இந்த பிறவி எடுத்து மறுபிறவி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இறைவனை தொழுது இறைவனடி சேர்ந்து அவனுக்கு சரணாகதி செய்து மறுபிறவி வேண்டாம் என்ற ஒரு நிலைக்கு நம்ம போக முடியும். அது இந்த மனித பிறவினால தான். அத்தகைய மனித பிறவியை சிவபெருமான் நமக்கெல்லாம் இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுத்து நம்மளை ஆட்கொள்கிறார். இதை பார்த்து இந்த திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும், இது இப்போ மனிதர்கள்லாம் நம்ம மனிதர்களாக பிறந்து உய்வடைவதற்கு இத்தகைய வழி செய்கிறாரே சிவபெருமான். இதை பார்த்து திருமால் விஷ்ணுவும் மலரவன், அதாவது அந்த அவருடைய நாபியிலிருந்து பிறந்த பிரம்மாவும், ஐயோ நாமும் இந்த உலகத்தில் பிறந்து இந்த சிவபெருமான் மூலமாக உய்வடைவதற்கு அத்தகைய இந்த இறை எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திருமாலே கூட வியந்து நமக்கு அது கிடைக்கலையேன்னு திருமாலும் பிரம்மாவும் கூட நினைக்கிறார்களாம். அத்தகைய கருணையை கொண்டவர் சிவபெருமான். அவரிடம் பக்தியை நாம் செலுத்தும் பொழுது நமக்காக, சிவனடியார்களாகிய நமக்காக அவர் அத்தகைய கருணையோடு இருக்கிறாராம். அந்த கருணைக்கு மயங்கி திருமாலும் பிரம்மாவுமே நாமும் உலகத்திலேருந்து பிறந்து இந்த கருணைக்கு ஆளாக வேண்டும் என்று எண்ணும் அளவிற்கு அத்தகைய சிறந்த கருணையை சிவபெருமான் நமக்கு கொடுக்கிறார். அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனையில் புகந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய். உன்னுடைய அந்த கருணை இந்த உலகத்தில் பிறந்திருக்க எங்களெல்லாம் கொள்றதுக்கு வல்லமையாக இருக்கிறது. நீ எங்களை ஆட்கொள்கின்றாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அத்தகைய அமுதமானவனே சிவபெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த பதிகத்தோடு திருப்பள்ளி எழுச்சியை முடிக்கின்றார். பொதுவாக இது மார்கழி மாதத்தில் 30வது நாட்களிலேயே இந்த திருப்பள்ளி எழுச்சி 10ஆம் பதிகம் வந்துவிடும். இந்த ஆண்டு மார்கழி மாதம் 30 நாட்கள் இல்லாததால் நேற்று 29 நாட்களோடு மார்கழி முடிந்து விட்டது. அதனால் இந்த தை 1ஆம் தேதி இந்த பதிகத்தை நாம் படித்து விடுகிறோம். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்ளுகின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மாலவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நாமும் சிவபெருமானை வணங்குவோம், வணங்கி ஆசி பெறுவோம். ஓம் நமக் சிவாய.